உருளைக்கிழங்க வச்சு பண்ணுற சைட் டிஷ் யாருக்கு தாங்க பிடிக்காது? குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சைட் டிஷ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் சாய்ஸ் இந்த உருளைக்கிழங்காக தான் இருக்கும். அப்படி குட்டீஸ் அட்ராக்ட் பண்ண இந்த பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான உடுப்பி உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிற மாதிரி 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பாதியாக கட் பண்ணி அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பிரட்டலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா பிரட்டல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி விட்டு நல்ல ஒரு பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான உடுப்பி உருளைக்கிழங்கு பிரட்டல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்குல என்ன சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!